வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் லாவோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ஆல்ரெடி பார்த்துருங்க, இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இதுல வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் வைஸ் ஒரு சப் கொஸ்டின் வைஸ் எந்த சாப்டர்லேருந்து வரும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ மொத்தம் வந்து 6 கொஸ்டின். ஸோ 1 2 3 4 5 6 போட்டுக்கோங்க. அதுல வந்து கொஸ்டின் நம்பர் ஏல 3 கொஸ்டின், பில 3 கொஸ்டின், சாரி கொஸ்டின் நம்பர் 1ல 3 கொஸ்டின், 2ல 3 கொஸ்டின், 3ல 3 கொஸ்டின், 4ல அதாவது ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு வரும் சப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 6ல மட்டும் ஏ பி பி சி அப்படின்னு வரும். அப்படின்னா இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின் நம்பர்ல மட்டும். ஸோ இப்போ 1ஏல என்ன சாப்டர் வரும் அப்படின்னு கேட்டால் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் வரும். மொத்தம் 7 மார்க் கேட்பாங்க. 1பில கம்பெனிஸ் ஆக்ட் தான் வரும், அது ஒரு 7 மார்க் கேட்பாங்க. 1சில பார்ட்னர்ஷிப் தான் வரும், அது 6 மார்க் கேட்பாங்க. 2ஏல சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் வரும், அது 7 மார்க். 2பில கம்பெனிஸ் ஆக்ட் அது 7 மார்க். 2சில எல்எல்பி ஆக்ட் அது ஒரு 6 மார்க். 3ஏல பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஒரு 7 மார்க். 3பில கம்பெனிஸ் ஆக்ட் ஒரு 7 மார்க். 3சில கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒரு 6 மார்க். 4ஏல கான்ட்ராக்ட் ஆக்ட் 7 மார்க். 4ஏல 4பில நெகோஷியபிள் ஆக்ட் 7 மார்க். 4சில இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் 6 மார்க். 5ஏல சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 7 மார்க். பில பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 7 மார்க். சில கான்ட்ராக்ட் ஆக்ட் 6 மார்க். 6ஏல நெகோஷியபிள் ஆக்ட் 4 மார்க். 7 மார்க் 2 கேட்பாங்க, 7 மார்க். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இன்டர்னல் கொஸ்டின் கேட்பாங்க, 6 ஆர் 6 அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 கொஸ்டின் கேட்பாங்க, 6 ஆர் 6ன்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆக்ட்ல தான் சாய்ஸ் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 7 மார்க். ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒரு பார்ட்ல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் செகண்ட் கொஸ்டின்ல மட்டும் கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லை, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், எல்எல்பி. மிச்சம் எல்லா கொஸ்டின்லயுமே வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஒரு பார்ட்ல வருது அப்படின்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 3 கூட சில வந்து வந்துருச்சு, 4லயும் ஏல இருக்குது, 5ல சில இருக்குது. ஆமா, 6லயும் சி இருக்குது. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன்னா அது எல்லா கொஸ்டின்லயும் வருது. சார் நான் இப்போ என்ன சாப்டர் நான் ஒழுங்கா படிக்கலாம் கூட பரவாயில்ல, படிச்சிருந்தேன் ஆனா ஒழுங்கா படிக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்னா, இப்போ நீங்க வந்து எல்எல்பி எடுத்துக்கோங்களேன். எல்எல்பி வந்து செகண்ட் கொஸ்டின்ல வருது, சில வருது எல்எல்பி. ஸோ ஒருவேளை நான் வந்து 2 எல்எல்பி ஒழுங்கா படிக்கலன்னா நான் 2 விடணும். இதே நான் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா 4th கொஸ்டின் சாய்ஸ்ல விடணும். நெகோஷியபிள் ஃபேக்ட் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் சாய்ஸ்ல விடணும், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினோட சப்பார்ட் அட்டன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நெகோஷியபிள் நான் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா நான் 4th கொஸ்டின் சாய்ஸ்ல விட்டுருவேன். ஏன்னா அந்த கொஸ்டின் சாய்ஸ்ல விட்டேன்னா எனக்கு ஐஆர்எஃப் சாய்ஸ்ல போயிடுவேன். அண்ட் 6th கொஸ்டின்ல வந்து 7 மார்க் நெகோஷியபிள் ஃபேக்ட் வருது. ஸோ அதை நான் விட்டுட்டா கூட எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒரு சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ நெகோஷியபிள் ஃபேக்ட் விட்டுட்டேன்னா எனக்கு ஓவராலா 93 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்எல்பி விடுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனா நெகோஷியபிள் ஆக்டும் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கும் விட்டுட்டா கூட நான் வந்து 93 மார்க் என்ன எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா நெகோஷியபிள் ஆக்ட் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கும் ஒரே கொஸ்டின்ல வருது, 4th கொஸ்டின்ல. ஸோ ஒருவேளை அந்த கொஸ்டின் நான் சாய்ஸ்ல விட்டுறேன் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து 5 கொஸ்டின் எழுதணும். அதுல ஒரு கொஸ்டின் வந்து ஒரு சப்பார்ட்ல நெகோஷியபிள் ஆக்ட் இருக்குது. ஸோ அது ஒரு 7 மார்க் வச்சா கூட 93 மார்க் என்னால் எக்ஸாம் எழுத முடியும். இஃப் ஐ லீவ் நெகோஷியபிள் அண்ட் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ரெண்டுத்தையும் விட்டு போனா கூட என்னால் 93 மார்க் எக்ஸாம் எழுத முடியும். இதுதான் இதுல இருக்கிற கிராக்ஸ். ஆனா எதையும் நான் விட சொல்ல மாட்டேன், நான் ஜாங்கல் சொல்றேன். நான் கடைசி நேரத்துல படிக்க முடியல, கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இதை விட்டு போறது புத்திசாலித்தனம். பட் வேற எதையும் விட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு கம்பெனி சாக்லாம் விட்டு போகாதீங்க. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கதை அடிக்கவாது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.